Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். பொறியியல் தரவரிசை பட்டியல் அமைச்சர் செழியன் வெளியிட்டார். தமிழகத்தில் பிஇ, பிடெக் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டார். பொறியியல் தரவரிசை பட்டியலில் காஞ்சிபுரம் மாணவி சகஸ்டா முதலிடமும், நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகா 2ஆம் இடமும், அமலன் ஆண்டோ என்பவர் 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கு 40,645 பேர் கூடுதலாக விண்ணப்பித்துள்ளனர். இந்த ஆண்டு பொறியியல் தரவரிசை பட்டியலில் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்ணை 145 மாணவர்கள் பெற்றுள்ளனர். மேலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 54,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்த மாணவர்களுக்கான சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துணை கலந்தாய்வு இணையதள வாயிலாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் https://www.tneaonline.org/ என்ற இணையதளத்தில் தரவரிசை எண்ணை தெரிந்து கொள்ளலாம். கூட்டணி ஆட்சி உறுதி, பாரதிய ஜனதா அதில் அங்கம், அழுத்தமாக சொல்கிறார் அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தினமலர் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பல கேள்விகள் தொடர்பாக விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் ஊழல் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டது. திமுகவின் ஊழல் பட்டியல் மிக நீளமானது. 39,775 கோடி மதுபான ஊழல், 5,800 கோடி மணல் ஊழல், 3,000 கோடி எல்காட் ஊழல், 4,400 கோடி எரிசக்தி ஊழல், 3,000 கோடி போக்குவரத்து துறை ஊழல் என ஏராளம். வேலைக்காக விண்ணப்பிப்பவர்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூல் நடக்கிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு நபருக்கு 41,503 ரூபாய் மோசடி நடந்துள்ளது என்றார். மத்திய அரசால் அதை கட்டுப்படுத்த முடியாதா என்ற கேள்விக்கு பதில் கூறிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் பயன்பாடு, மதுபான மாஃபியா, மணல் மாஃபியா உச்சத்தில் இருக்கின்றன. ஆனால் சட்டம் ஒழுங்கு என்பது மாநில பிரச்சினை. தேசிய குற்றவியல் அமைப்புகளுக்கு உள்ள அதிகார வரம்பிற்குள் தமிழகத்தில் உள்ள அந்த கும்பல்களை கைது செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றார். தொடர்ந்து கூட்டணி ஆட்சி அமையுமா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும். அதில் பாரதிய ஜனதாவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும். லோக்சபா தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும். சட்டசபை தேர்தலில் கூடுதல் பிரச்சாரத்தின் வாயிலாக ஓட்டுகளை திரட்டினால் எங்கள் அரசு அமையப்போவது நிச்சயம் என்றார். மொழிகள் குறித்த அமித்ஷா பேச்சுக்கு கனிமொழி பதில். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அலுவல் மொழித்துறையின் பொன்விழா கொண்டாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்தி எந்த ஒரு இந்திய மொழிக்கும் எதிரி அல்ல, அது அனைத்து இந்திய மொழிகளின் நண்பன். நாம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல. எந்த வெளிநாட்டு மொழியையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம் சொந்த மொழியை பெருமைப்படுத்த வேண்டும், சொந்த மொழியில் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அனைத்து மாநில அரசுகளும் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். தாய்மொழியில் பேசுவதன் மூலம், சிந்திப்பதன் மூலம் நம் அடிமை எண்ணம் விலகும் என கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக எம்பி கனிமொழி கூறியிருப்பதாவது, சரியாக சொன்னீங்க, அதையே தான் நாங்களும் சொல்றோம். நீங்க உங்க மொழியில பேசுங்க, நாங்க எங்க மொழியில பேசுறோம். தனியா ராஜ்பாஷா எல்லாம் தேவையில்லை. அந்த பெயரை இந்திய மொழிகள் வளர்ச்சித்துறைன்னு மாத்திடலாம் என கனிமொழி எம்பி பதிலளித்துள்ளார். கூமாப்பட்டி மாறப்போகுது, மாவட்ட நிர்வாகம் விளக்கம். விருதுநகர் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ளது கூமாப்பட்டி கிராமம். இதன் அருகில் பிளவக்கல் பெரியார் அணை மற்றும் கோயிலாறு அணைகள் உள்ளன. இந்த கிராமத்து இளைஞர் ஒருவர் அணையில் குளித்தபடி இயற்கை சூழலை காட்டி ஒரு வீடியோ வெளியிட்டார். கூமாப்பட்டியின் அழகை வர்ணித்து இது ஒரு ஐலாண்ட் என அவர் அழைப்பு விடுத்தது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆனது. கூமாப்பட்டிக்கு பலர் படையெடுத்தனர். கூமாப்பட்டி குறித்தும் வீடியோ வெளியிட துவங்கினர். இங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை. கூமாப்பட்டி ட்ரெண்டாகிய நிலையில் இந்த அணைகளுக்கு டூரிஸ்டுகளை அனுமதிக்க வேண்டாம் என்ற கோரிக்கை வலுத்தது. வைரல் வீடியோவில் பேசிய இளைஞர் சில ஆண்டுக்கு முன் கூமாப்பட்டியில் 10 கோடியில் மேம்பாட்டுப் பணி நடக்கும் என அறிவித்ததாகவும் எதுவுமே நடக்கவில்லை என்றும் புகார் கூறியிருந்தார். அதற்கு விளக்கம் அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
பிளவக்கல் பெரியாறு அணையில் 10 கோடி மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டுப் பணி நடக்கும் என முதல்வர் அறிவித்தார். அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து அரசிடம் ஒப்புதல் பெற சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி கிடைத்தவுடன் பூங்கா மேம்பாட்டுப் பணிகள் தொடங்கப்படும் என கலெக்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ரயில்வே கட்டண உயர்வு மத்திய அமைச்சர் விளக்கம். ஜூலை 1 முதல் ஏசி ரயில், சாதாரண ரயில் கட்டணம் என அனைத்திலும் கட்டண உயர்வு அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. சாதாரண ரயில் பயணிகளுக்கான கட்டணம் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசாவும், ஏசி வகுப்பு பயனாளிகளுக்கான கட்டணம் 2 பைசா வரை உயரும் என்றும், புறநகர் ரயில் பயணிகளுக்கும் 2ஆம் வகுப்பு பயணிகளுக்கும் 500 கிலோமீட்டர் வரையிலும் கட்டண உயர்வு இருக்காதென்றும், 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்பவர்களுக்கு அரை பைசா மட்டுமே கட்டணம் உயரும் என்றும் கூறப்பட்டது. மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளிலும் எந்த மாற்றமும் இல்லை என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் மத்திய ரயில்வே துணை இணை அமைச்சர் சோமண்ணா ஒருநாள் பயணமாக காஞ்சிபுரம் வந்தார். காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், ரயில்வே கட்டணம் மக்களை பாதிக்காத வகையில் படிப்படியாக உயர்த்தப்படும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதியதாக அமைய இருக்கும் பரந்தூர் விமான நிலைய பகுதியில் ரயில்வே நிலையம் அமைக்க ஆலோசனை பரிசீலனையில் உள்ளதென்றும் சொன்னார். பப்ளிசிட்டிக்காக கைது பண்றாங்க, கிருஷ்ணாவுக்கு சம்பந்தம் இல்லை. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து கிருஷ்ணாவும் கைதானார். ஜூலை 10 வரை கோர்ட் காவலில் அடைக்க சென்னை எழும்பூர் கோர்ட் உத்தரவிட்டது. கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கேட்டு சிறப்பு கோர்ட்டில் இன்று மனு தாக்கல் செய்யப்படுவதாக அவரது தரப்பு வக்கீல் கூறியுள்ளார். இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, சம்மன் பொறுத்த வரைக்கும் இவர் ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணி வந்திருந்தார். ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக வந்து டெஸ்ட்டும் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ இவர் பேரில் முகாந்திரமாக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை. இந்த கேஸ், இந்த பிரசாத் மற்றும் சிலர், ஸ்ரீகாந்த் இவர்களாம் இருந்த கேஸுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சம்மந்தப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸும் இல்லை. அது இது வரைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கேஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத போது வந்து இவர் ரிமாண்ட் பண்ணுறது தப்பு. இவருக்கு வந்துட்டு 2023 உள்ள பழைய மெசேஜஸ்ஸு, அதுக்கும் வேற ஒருத்தருக்கும் உள்ள மெசேஜஸ்ஸு, இதை பேஸ் பண்ணி வந்துட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அபிமானத்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரிமாண்டை வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ மேண்டேட்ரி வயலேஷன்ஸ், கான்ஸ்டியூஷனல் வயலேஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த ரிமாண்டை வந்துட்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பட் டெஸ்பைட் த சேம் வந்து இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு செஷன்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது இந்த டைமில் வந்து என்னால் அதை என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த வழக்கோட விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு சரியா தெரியுதா, இல்லை உள்நோக்கத்தோட பண்றாங்களா காவல்துறை? இல்லை, இந்த வழக்கோட விசாரணை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் எஃப்ஐஆருக்கும் இவருக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இது எது கொண்டு வராங்கிறதும் தெரியல. இவர் வந்துட்டு அப்படியே இவங்க போட்டிருக்க செக்ஷன் படி பார்த்தாலும் அப்சல்யூட் இன்னசென்ட்டாக இருந்தாலும், போட்டிருக்க செக்ஷன் படி பார்த்தாலும் ஒரு கன்சியூமராக தான் வருவாங்க. இது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸு. பட் இருந்தாலும் இது ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும், அப்போ இந்த கேஸோட தன்மையை வந்துட்டு இன்னும் மிகப்படுத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கிருஷ்ணா என்ன சொல்ல வராரு? இல்லை, ஹீ இஸ் அப்சல்யூட் இன்னசென்ட் இன் திஸ் கேஸ். அது வந்துட்டு அவர் டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு காமிச்சிருந்துச்சு. அவங்களுக்குள்ள எந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. 2 years பிஃபோர் அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் கான்வர்சேஷன்ஸு, பிஸ்னஸில் பேசினது, இதை வச்சு தான் வந்து கன்கனேட்டிவ்லி அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கும் இந்த இதுக்கும் வந்துட்டு கனெக்ஷனே கிடையாது. இது கன்ஃபெஷன் ட்ரையலில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பட் எனிவே ஹி இஸ் பீன் ப்ரே டு அ ஃபால்ஸ் கேஸ். அவ்வளோதான். A கிளாஸ் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஜாமீன் மனு இப்போ செஷன்ஸில் தான் தாக்கல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு தாக்கல். ஸோ இப்போ ஸ்ரீகாந்த் அவரோட விசாரணை ஒரு கைதுக்கும் இவரோட கைதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்க, இல்லை இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றதை நீங்கள் சொல்ல வரீங்களா? அதை பற்றி நான் கமெண்ட் இல்லை, அவரோட கைதை பற்றி கமெண்ட் பண்ணல. ஸோ இவரோட கைது பொறுத்த வரைக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னால், இவருக்கு வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. அப்படி ஏதாவது கன்சியூம் பண்ணியிருந்தாலும் 45 daysக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவருக்கு சைடில் எதுவும் கன்சியூம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் நெகட்டிவ். ஸோ தட் இஸ் வெரி மச் அவைலபிள். அது போக எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இவங்களுக்குள்ள கிடையாது. அந்த பிரசாத், அந்த A1, A2, A3 யாரு கூட எந்த டிரான்சாக்ஷனும் கிடையாது. இதுவும் முகாந்திரமாக இருக்குது. ஸோ ஹி வில் ஹேவ் அ பெட்டர் கேஸ் அப்படின்றது. ஒகேனக்கல் காவிரியில் வெள்ளம், பரிசல்கள் இயக்க தடை. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 80,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியிலிருந்து 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. 5 அருவி, மெயின் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காவிரியில் வெள்ளப்பெருக்கால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டூரிஸ்டுகள் மடம் சோதனை சாவடியிலேயே திருப்பி விடப்படுகின்றனர். தொடர்ந்து சரியும் தங்கம் விலை, ஒரே வாரத்தில் 2000 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலை மாத இறுதி வாரத்தில் தொடர்ந்து சரிந்து வருகிறது.
கடந்த 14ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 74,560 ரூபாயாக உயர்ந்து வரலாறு காணாத உச்சமடைந்தது. திங்கட்கிழமை முதல் தங்கம் விலை சரிய தொடங்கியது. அன்று ஒரு சவரன் தங்கம் 73,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று முன்தினம் சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்த நிலையில் நேற்று மாற்றமின்றி அதே விலையில் விற்றது. இந்நிலையில் இன்றும் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,880 ரூபாய்க்கு விற்கிறது. ஒரு கிராம் 8,985 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரே வாரத்தில் சவரனுக்கு 2,000 ரூபாய் வரை தங்கம் விலை குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம், அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம், ஆனி ஆடி மாதங்களில் சுப நிகழ்ச்சிகள் இல்லாததும் தங்கம் விலை குறைய முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது.